இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயத்துல அறிஞர் அண்ணாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள் நல்ல நேரம் கருதி கால சூழ்நிலைகளில் இன்னைக்கு நாடாளுமன்றம் எப்படி அந்த அமைப்பு சீரழிவுபட்டிருக்கிறது, அது எப்படி நாடாளுமன்ற கடந்த காலத்திலே நாம் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையிலே பிரதம அமைச்சராக இருந்த போது அதற்கு பின்னாலே எத்தனையோ தலைமை அமைச்சர்கள் எல்லாம் கண்டது நாடாளுமன்றம். அன்றைய தினம் கடும் கோபங்கள் கொப்பளிக்க, கொள்கைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பண்பாடு மாறாது. அதனுடைய மக்களுடைய நன்மையை கருதி மக்களுக்காக தேசத்திற்காகத்தான் அவங்களுடைய அந்த விவாதங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றம் என்பது தேவையா? இன்றைய நடக்கின்ற பாராளுமன்றம் தேவையா அப்படின்னு கேள்வி நமக்கே தோணுது. ஆனா எதிரிகளுடைய சிந்தனைகள், அவருடைய கொள்கைகள் இந்த கருத்தை நம்மள்கிட்ட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறாங்க. இந்த பாராளுமன்றம் தேவையான்னு இந்த கருத்தை நம்மளே கேட்க வைக்கிறதுக்கு தான் உருவாக்கி அப்புறம் தேவையில்லைன்னு கொண்டுட்டு போய் அவங்க நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சொல்றேன்னா, இந்த கடந்த 11 ஆண்டு காலத்துல பாராளுமன்றத்துல பதில் சொல்லக்கூடிய முக்கிய தலைவர்கள், பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வர்றதே இல்லை. அமித்ஷா அவர்களும் சரியா பதில் சொல்றதுல ஏற்றுக்கு போட்டியா தான் அது அவருடைய தரத்துக்கு, அந்த அமைச்சர் பொறுப்பு தரத்துக்கே தகுதியா ஆனவரா அப்படிங்கிற அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி அவங்க காரியத்துல கண்ணா இருக்காங்க. அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை மதிப்பதே இல்லை. அந்த மாதிரி இப்படி ஒரு பாராளுமன்றம் தேவையான மக்களே சிந்திக்கிறது மாதிரி கேள்வி இருக்காங்க. அதை நம்ம அனுமதிக்க கூடாது. அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அதே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற சிந்தனைக்கு வழிவகுக்கத்தான் இந்த செஞ்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கடுமையான களத்திலே நேரடி எதிரிகளாக இருந்தது. நாங்களெல்லாம் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவினுடைய எதிராளிகள் தான். அன்றைய தினம் ஆனால் அவர் உரைகளெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு எளிமையான மனிதர். அந்த வேஷி கூட நான்லாம் சமமா கட்டி பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் சில பேருக்கு கூட்டிட்டு போறது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அவரு அப்படி இல்லை. நம்ம கிராமத்துக்கார மாதிரியே தான் வேட்டியை கட்டியிருப்பாரு. ஒரு வேட்டி கீழே போயிருக்கும், ஒரு வேட்டி ஒரு பக்கம் மேல போயிருக்கும். சட்டையும் அப்படிதான் இருக்கும். அந்த பட்டனே இருக்காது, இதுல போடுறது இல்லை. அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு தோல்ல ஒரு துண்டு, அது மூக்கு பொடி அழுக்கு, சாதாரண. ஆனா அப்ப எல்லாம் எம்ஏ படிச்சவருன்னு நிறைய நம்ம அப்படின்னு நம்ம ரொம்ப வியப்பா நம்ம இருப்போம். அந்த மாதிரி மெச்சுகின்ற அப்படிப்பட்ட தலைவர்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய தந்தை பெரியாரனுடைய முயற்சியினால, வரதராஜ நாயுடுனுடைய முயற்சியினால 2 பேரும் சேர்ந்துதான் முதலமைச்சர் பதவிக்கு நினைக்காத, ஆசைப்படாத பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாந்து களத்துல இறக்குனது 2 பேர் தான். தந்தை பெரியார் அவர்களும் வரதராஜ நாயுடு அவர்களும். இவர்கள் தான் அவர்களை கொண்டு வந்தார்கள். 6 மாசத்துல தேர்தல் நடத்தணும். தேர்தல் நடத்தினாதான் எம்எல்ஏ ஆகலாம். எம்எல்ஏ இருந்தாதான் முதலமைச்சராக வரலாம். எதிர்கட்சி யாருன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே போட்டியிடவில்லை. நிலைமை என்னவென்றால், தலைவர் காமராஜருக்கு ஏற்ற தொகுதியா இல்லை. ஏன்னா எப்பொழுது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஜாதி ஒழிப்பு அப்படிலாம் சொல்றோம். ஆனா ஜாதியை பார்த்துதான் சில இடங்கள்ல சில மனிதர்கள் இருக்காங்க. அது இப்பயே இன்னும் இருக்கு. என்ன அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஜாதி தீ கொழுந்து விட்டு இருந்த நேரம். ஆனால் இடைத்தேர்தலை நடத்தக்கூடிய தொகுதி அந்த இடம் காலியா இருந்தது குடியாத்தான். இவர் பிறந்தத விருதுநகர், ஒரு அரசியல இந்த பக்கம், அது அந்த பக்கம். ஆனா இருந்தாலும் என்னுடைய தமிழகத்தில் தானே இருக்கிறது என்று
தலைவர் காமராஜர் அந்த நம்பிக்கையில தீவிரமாக அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு முடிவு செய்தார். எதிர்கட்சியாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைய தினம் தலைவர் காமராஜரை அந்த வேட்பாளர் அவருடைய அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்த போட்டியிட்ட காமராஜரை குணாலா குலக்கொழுந்தே என்று ஆதரித்தார். அப்படி எவ்வளவு பண்பாடு பாருங்க. காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சியும் கொள்கைக்கும் திமுகவுக்கும் வேறுபாடுகள் உண்டு, கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அன்றைய தினம் மக்களினுடைய நன்மையை கருதி, நாட்டினுடைய நன்மையை கருதி, எதிர்காலத்தை நன்மையை கருதி இவர் முதலமைச்சரா வர வேண்டும், அந்த நேரம் அப்படின்னு அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பெருந்தன்மையோடு அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பாராளுமன்றம் பெரிய எம்.ஆர். மசானி, என்.ஜி. ரங்கா, பி.டி. ரணதீப, எஸ்.ஏ. டாங்கே போன்ற பல ஜாம்பவன்கள் எல்லாம் கண்ட பாராளுமன்றம். ஏன்னா 542 பேர் இருக்கிற இடத்துல 40-45 பேர் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக அவர்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வைத்து, இப்படிதான் அவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியில சிந்திக்க வைத்து இன்றைக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தையே சீர்குலைக்கின்ற வகையில இருக்கிறார்கள். இதை நாம், இந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய நலனை, எதிர்காலத்தை விவாதித்து அந்த நம்மளுடைய நம் சமுதாயத்தில் இருக்கிற அழுக்க எல்லாம் போக்கி ஒரு புதிய தந்தை பெரியார் கண்ட சமுதாயத்தை, அவர் கண்ட சமதர்ம சமுதாயத்தை, ஒரு ஜனநாயக விளிமியங்கள் எல்லாம் கற்று மக்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அரசியல் படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்த வேண்டும். ஒருவர் சொன்னார், நம்ம மூச்சு விடுறதுலேயே அரசியல் இருக்குன்னு, மூச்சு காற்றுலேயே அரசியல் இருக்குன்னு. எனக்கு காலையில் ஒரு பத்திரிகை படித்தேன், நம்ம பத்திரிகையில விடுதலை தான் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மூத்த தலைவரா, முன்னோடியா, நம்முடைய மக்களை, எதிர்கால சமுதாயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோட நம்முடைய இயக்கி வருகிறவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு 90 நினைச்சு 91, 92, 93 வந்துடுச்சு, ஓடிட்டே இருக்கு. ஆக அது தவிர்க்க முடியாதது. தினம் எப்படி காலண்டர்ல சீட்டை கழிக்கிறோமோ அது மாரி நம்முடைய இருக்குது. ஆனால் அவர்களுக்கு உரமாக, ஊக்கமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய அத்தனை பேருடைய நம்மளுடைய வண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஒருத்தர் கருப்பாக இருக்கலாம், ஒருத்தர் கருப்பு சேப்பா இருக்கலாம், ஒருத்தர் நான் என்ன மாதிரி இருக்கிறாள் மூவர்ண கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எண்ணங்கள் ஒன்றையா இருக்க வேண்டும். எண்ணங்கள் ஒன்றுதான் இன்னைக்கு பட்டிருக்கிறோம். ஆனா இதற்கு தலைமை ஏற்று, இதுக்கு கடந்த காலத்துல எதுவும் எதிர்பாராமல் இது சிந்தித்து, அதோட இல்ல மருத்துவமனையில இருக்காப்புல நம்மளெல்லாம் பாக்குறதுக்கு கூட அனுமதிக்கல, பேசுறதுக்கு பேசவும் முடியாது தொலைபேசியில. அந்த மாரி கட்டத்துல கூட விடுதலையில தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய சித்தாந்தங்களை, நம்முடைய மக்களுடைய இருக்கைகளை விடாமல் தினமும் நமக்கு பயிற்சி அளித்துக் கொண்டே நம்மளை பக்குவப்படுத்துகின்ற வகையில நமக்கு செய்திகளை, நுணுக்கங்களை, ஆபத்துக்களை நமக்கு தினம் விடாம அந்த நமக்கு படிக்கிறதுக்கே முடியல. அவர்கள் பல இதை படிச்சு சிந்திச்சிருந்தாதான் அதை எழுத முடியும். அந்த ஆற்றலை பெறுகின்ற ஒரு அருமையான தலைவர், நமக்கு எச்சரிக்கை கூடிய தலைவர், நம்மளுக்கு விழிப்புணர்வு சொல்லக்கூடிய தலைவர் அவர்கள். அவருடைய ஆயுள் காலம் நீள வேண்டும் என்றால் இது போல பயிற்சி பட்டறைகள், இது போன்ற தளங்கள் நம்ம விரிவடைந்து இந்த போராட்டத்தினுடைய வீரியங்களை நாம் எந்த அளவுக்கு விழிப்போடு மக்களிடத்திலே கொண்டு செல்லும் என்றால் அதுவே தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு ஊக்கமாக, உரமாக அமையும்.